சொன்னா கொஞ்சமாவது கேட்கணும்ல. இப்போ வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டியா? அத்தான் என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு இருக்கியா? ஆமா, இப்போ வான்னு கிட்டேன் போதும். நாடு தாங்காது கேட்டீங்களா? பாருங்க மாமா, எவ்வளவோ படிச்சு சொன்னேன், கேட்க மாட்டேன்னுட்டா. இப்ப யாரு அவஸ்தப்படுதா? இவ எதுக்கு அந்த அவஸ்தப்பட்டு இருக்கா? என்னால தாங்க முடியல மாமா. இவ அவஸ்தப்பட்ட என்ன தாங்க முடியுமா மாமா? இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுதா. வேண்டாம்னு சொன்ன கேட்கணும்ல. அதுக்கு நீ தான் காரணம். நான் தான் காரணம். நான் இல்லன்னு சொல்லல, ஆனா இப்ப வேண்டாம் தானே நான் சொன்னேன். கோத்த கலப்பிட்டு போய் அதை சொல்லிவிட்டேன். ரொம்ப கடுப்பேத்துறானு. கொஞ்சம் சத்தம் போட்டு வைக்கலாம்ல நீங்க இவள. எப்படி அவ அந்த மிஸ்டர் மகாதேவன் கூப்பிடுவாள, அதை நான் வாங்கி கட்டிட்டு போகணும். அவ சின்ன பிள்ளை, 4 பேச்சு பேசதான் செய்வா. பெரிய நம்ம தான் வாங்கிட்டு போகணும். அவ அப்படி என்ன பெருசா பேசிடுவா, மிஸ்டர் மகாதேவன் கூப்பிடுவா. அதுக்கு என்ன, அவ சின்ன பிள்ளை. ஐயோ நீ அழகு தங்கம். இங்க பாருங்க, சும்மா அவளை திட்டிட்டு இருக்க சொல்லிவிட்டேன். அப்படி சொல்லுங்க. நான் நல்லதமா திட்டிட்டு இருக்கேன். என்ன திட்டுத பாத்தீங்களா? பாரு, அவ முடியாம இருக்கா, கொஞ்சம் பார்க்கணும் வைக்கிறீங்க என்னம்லாம் இல்ல. இப்பவும் திட்டிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த பேச்சு சாமத்தெல்லாம் வேற எங்கேயாவது காட்டி, இந்த மகாதேவன் வேண்டாம் கேட்டியா? ரொம்ப பெரிய மகாதேவன். இங்க பாருங்க மிஸ்டர் மகாதேவன், ஏன் பூசன பேசுறதுக்குல இங்க வச்சு நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லுமா? எங்க ஏன் பூசன பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் பேசுனேன் உன் புருஷனை. என்னமா பேசுனீங்க? நான் இருக்கும்போது இந்த பேச்சு பேசிடல. ஏன் புருஷன பேச சொல்லிட்டேன். மிஸ்டர் மகாதேவன், புருஷ முன்னாடி கொஞ்சம் குழாவிட்டு இருக்கும்போது எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க கேக்க? உலகத்துல எத்தனையோ ஜோடிய பார்த்திருக்கேன், உங்கள மாதிரி ஜோடி நான் பார்த்ததே இல்ல. என்ன திட்டுதலேங்களா? ஏம்மா தங்கமே, உன் புருஷனை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லுமா. ஏன்னு கேக்க, எதுக்குன்னு கேக்க? நான் முடியாம இருக்கேன், என் புருஷன் என்ன இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காவ, நீங்க என்ன பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடியே கொஞ்சம் மெதுவா பேசுடி, உடம்பு குத்துக்கிடாம போயிடும். மெதுவா பேசு. கோபப்படாத, நான் இருக்கல பாத்துக்கிட்டேன். இந்த பார், கோவம் படக்கூடாது. இன்னைக்கு இந்த மகாதேவனா இந்த இசையான பார்க்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? சரி கோபப்பட. ஐயோ சொன்ன கேட்கவே மாட்டான். கோபப்படாத. இன்னைக்கு ரெண்டுல ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். ஐயோ என்னத்த சொல்ல, நீ கோபப்படாத சொன்ன கேளு. என்னடா நடக்குதுங்க? நான் என்னடா பண்ணு? டேய், புருஷனை முன்னாடி எல்ல தாண்டி போய்கிட்டு இருக்கியா சொல்லிவிட்டேன். நல்லதுக்கு இல்ல. என்ன நல்லதுக்கு இல்லன்னு கேக்க? நான் முடியாம இருக்கேன், என் புருஷன் என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்கானே. என்னங்க? சரி நீ கோபப்படாத சொன்ன கேளு. என் புருஷனை விட்டு பேசுற பாத்து அவ்வளவு சொல்லிவிட்டேன். ஆத்தி பையன் உள்ள என்ன வருத்து வருது. டேய் போதும்டா பம்முனது. விடுங்க மாமா, அவ சின்ன புள்ள, ஏதோ கோத்துல 2 கத்து கத்திட்டா, அதுக்காக இப்படியா பேசுவீங்க? டேய் நான் எவ்வளவு பேசுனேன்? உன் பொண்டாட்டி தான் என்ன அறுத்து கிழிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் நான் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் நின்றுட்டு இருந்தேன். புருஷனை முன்னாடி அங்கிருந்து வந்து வம்படிக்கு வந்து வம்படுத்துக்கிட்டு இருக்கியா? என்ன எத்தனை மாசம்? தெரியல. எத்தனை மாசம்? என்ன எத்தனை மாசம்? அதானே, எப்படி மாச கணக்கு சொல்ல முடியும்? என்ன ஆச்சு இவருக்கு? இது கம்பு ஏதாவது கடக்கான்னு பாப்போம். கபார், நீ பேசின பேச்சுக்கெல்லாம் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் சரிப்பட்டவன் ஜானு, நான் இல்ல கேட்டியா? ஐயோ என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு? தங்க பிள்ளை என்னமாச்சு? மொல்லம்மா உன் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்ல, எனக்குத்தான் பிரச்சனை கேட்டியா? அப்பாட, நான் கூட என் பிள்ளைக்கு நடிச்சுட்டேன் மாமா. எல்ல தாண்டி போறீங்க. ஐயோ என் தங்க புள்ள என்ன பாடுபடுது. அப்போ உனக்கும் தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு எனக்கும் தெரியும். அது நடந்தா இது நடந்ததானே ஆகணும். ஆனா அதுக்கெல்லாம் நீதான் காரணமா இருந்திருப்ப போலுக்கு. நீதான் தூண்டி விட்டுருக்க. ஆமா மாமா, எனக்கு ஆசையா இருந்தது. சரி ஏதோ 1 2 சரி போதும் நினைச்சா அவ இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டிருக்கான். நான் முதைய சொன்னேன், இப்ப வேண்டாம் நீங்க தான் கேட்கல. வாங்கண்ணே தங்க புள்ள, இன்னும் திருப்பி வாங்க தப்பு. நான் கோவம் இருக்கேன் போ. அப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 1 போதும். சரி அடம் முடிச்சா 2 அதோட நிப்படி இருக்கமா வேண்டாமா? சரி இரு, அப்ப அவனை தூக்கிட்டு போறேவா. அந்த பிறந்த புள்ள இன்னும் கண்ணே திறக்கல.
கண்ணு திறந்து இவனு அப்பனே பார்க்கல, அதுக்குள்ள அடுத்ததுக்கு பிளான போட்டு கொடுத்துருக்க நீ. டே கிங்ஸ் என்னடா? எனக்கும் புரியல. இப்ப பாரு, கஷ்டப்படுறது யாருடா? ஆமா மாமா, அவ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் 2 நாள் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 வருஷமாவது ஆக வேண்டாமாடா? ஆமா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? எல்லாத்துக்கும் காரணம் கிங்ஸின் தான். ஏன்னு சொல்ல மாட்டீங்க? சும்மா அந்த தூண்டி விட்டது நீங்க தான். நான் ஒண்ணு போதும்னு சொன்னேன். இவ விடுவாளா? ஒண்ணுனா இவ விடுவாளா? அடச்சே, குடும்பமாடா இதெல்லாம். இங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணு போதுன்னு சொன்னேன். அவ ஆசைப்பட்டா, சரி புள்ள ஆசைப்பட்டா யாரு வேண்டாம்பா. மனசாச்சு இல்லையாடா? அந்த பிறந்த புள்ள அங்க பாரு, அந்த பிறந்த புள்ளைய பாரு, கண்ணே ஒழுங்கா திறக்கல. கண்ணை திறந்து இவனையே பார்க்கவே இல்லை. மாமா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாமிட் எடுத்துட்டு இருக்கா. ஐயோ மாமா, வாமிட் அந்த வாமிட் நினைச்சிட்டாரோ? மாமா என்னடா? உங்க அண்ணனுக்கெல்லாம் மாமா அவ தேடி சாப்பிட்டா. ஐயோ நான் அவசரப்பட்டுட்டோம். தேனு. ஐயோ தேனு மாமா, மலை தேனு. அங்க மரங்கள்ல இருந்துச்சா, அதான் அண்ணே உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு ஜானனே கொஞ்சம் போல கொடுத்தான். இவா திங்கிற ஸ்மெல்ல நிறைய சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்கல. நீ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாது. எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க இப்ப என்ன நினைச்சியா? நினைச்சிக்கிறோம் உங்களுக்கு. நான் என்ன நினைச்சேன்? இல்ல அப்படின்னா எங்களை அறுத்து கிழிச்சது அம்மா அம்மா அண்ணே. எதுக்கு அப்படி கண்டிச்சிருக்க? ஐயோ எனக்கு பெரிய கேவலமா போச்சுத. இனி என்ன பார்க்க நேரமெல்லாம் சிரிப்பானே, போய் இவங்கிட்ட என்ன கேவலப்படுவேன். ஐயோ இவன் அசிங்கப்பட்டுட்டேன்னு என் நண்பன் இருந்தா கூட என்ன காப்பாத்திடுவான். இவன் நினைச்சு மச்சிருச்சு என்ன அசிங்கப்படுத்துவானே. சிரிக்காதன, அவர் பாவம் விட்டு. ஐயோ எனக்கு கேவலமா போச்ச. இல்ல இதுக்கப்புறம் இங்க நின்று அவ்வளவுதான், அசிங்கமா போயிடும். என்னாச்சு? இவன் ஏன் இப்படி கடந்து விழுந்து வந்து சிரிச்சு நடக்கான்? இல்ல கிங்ஸின், இல்ல என்னாச்சு? இந்த மகாதேவனுக்கு விவசாயே கிடையாது. மிஸ்டர் மகாதேவன் உங்க அப்பா என்ன நினைச்சிருக்காருன்னு பார்த்தா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசினதெல்லாம் ரிப்பீட் பண்ணி பாரு. என்ன ரெண்டாரும் அப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நின்னா நம்மள அசிங்கப்பட்டுருவோம். கிளம்பிடுவோம். மாமா வாங்க, எப்படியாவது கூட்டு போயிருடா. சரி எம்மா பெரிய அசிங்கமா போச்சுட. எதுக்குடா? ஏன்டா அப்படி வந்து எடுக்க? சொல்லிட்டு சரியாண்டா. ஐயோ பெரிய அசிங்கமா போயிருமே. என்ன? ஐயோ அது ஒண்ணு இல்ல. ஆனா இதுல கைகட்டு நீயே வந்து ஜாயின் பண்ண தெரியுமான்னு ஒண்ணு சொல்லிட்டு சரிடா. இல்ல சிரிச்சுட்டு பேசு, ஒண்ணும் புரியல. அண்ணே வாங்க. எதுக்கோ சிரிக்கான், எதுக்குன்னு தெரியல. தங்கப்பிள்ள நீ வாமா. நான் அப்பா கூட போறேன். சரி போ. அதுக்குத்தான் இவங்களை அவ்வளவு திட்டுனீங்களோ? புருஷனை முன்னாடி மொட்டை மாட்டி சொன்னா நான் அப்படிதான் நினைப்பேன். இங்க இருக்கதே பார்க்க காணல. புள்ளைக்கு தாத்தா தானே, என்ன கேள்வி என் பிள்ளை தூக்கிட்டு போய் குண்டி கறி விட்டுருக்கீங்களா? அதான் உங்க சானப்பா. இந்த அசிஸ்டன்ட் மாணிக்கம், இந்த இடி பயில ஒரு 4 பயிலுவ மாமா மாலினி, அவனும் போதாது. வாமிட் எடுத்துனா உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டிருப்பீரா? என்ன சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இருந்தாலும் என் புள்ள கஷ்டப்பட்டுவாளோன்னு சின்ன பயம்.
ஆத்தா தாயே, நீ 2 புள்ள இல்ல 100 புள்ளை பெத்து கொடுத்தாலும் நான் கண் குளிர பார்த்து சந்தோஷப்படுவேன். எந்த அப்பனுக்கும் புள்ள தாயாகணும்னு ஆசையா இருக்கும். என் புள்ள நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். உன் பிள்ளைங்களுக்கு குண்டி என்ன தூக்கியே சமைப்பா, காலத்துக்கு தூக்கி சமைப்பா. ஆனா என் புள்ள கஷ்டப்பட்டுருவாள. என் புள்ள கஷ்டப்பட்டா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? என் உசுறு, என் ரத்தம், என் ஒட்டுமொத்த உருவமும் வந்து நிக்குது. என் உசுரே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. ஹலோ மிஸ்டர் மகாதேவன், உங்களை கூப்பிட்டேன். மாமா என்ன யோசிக்கிறாரு? மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ ஹலோ. என் உசுறு வந்து என் முன்னாடி வந்து நின்னு பேசுது. அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. உன்னையும் நீ பெத்தெடுத்த புள்ளையும் பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. இருக்க புள்ளைய இங்க வளர்க்க கண்ட இவர் என்னமா நினைச்சுக்கிட்டு பேசியிருக்காரு. ஆகா, அப்போ மாமா வேற மாதிரி வச்சிருக்காரா? தெரியாம நான் வேற. அச்சோ மாமா பயப்படாதீங்க, இப்போதைக்கு இருக்காது. அவன் என் புள்ள, என் புள்ள கஷ்டப்படுறதுக்கு என்னால முடியாது. என் புள்ள எனக்கு போதும். அண்ணா இல்ல, எனக்கு என் புள்ள எனக்கு வேணும். அண்ணா இல்ல, எனக்கு என் புள்ளதான் முக்கியம். உன் மேலேயே என் புள்ள இவ்வளவு உசுரா இருக்கான்னு இப்போ புரியுதுடா. உன் பாசத்தை அளக்கவே முடியாது. நான் கூட பேர புள்ளிக்கு ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன். நீ உன் புள்ள மட்டும் போதும் நினைக்க பாரு. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். என் புள்ள என்ன ரொட்டி துடிக்கிற என்னால பார்க்க முடியாது. எனக்கு என் புள்ள மட்டும் போதும். என் புள்ள மட்டும் எனக்கு போதும். என் புள்ள மட்டும் எனக்கு போதும். நீ வாமா. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன். அவளுக்கு லேசா இன்ஜின் அடிச்சு கொடுத்தா சரியாயிரும். நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. பிள்ளைய இனிமே தேட வேண்டாம். அவன் என்கிட்ட தான் இருப்பா. இன்ஜின் அடிச்சு கொடுத்துட்டு நான் தூங்க வச்சிருந்தேன். சரிங்கண்ணே. தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. தொங்க பிள்ளை வாமா நம்ம போவோம். சரிப்பா மிஸ்டர் மகாதேவன். என்ன கொஞ்சம் நோண்டிடுவேன். அதானே யான் புள்ள. எங்க அப்பா? அப்படியே அப்பா மூலம் கிளம்புங்க. வாங்கப்பா நம்ம போவோம். கிளம்புங்க. எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். ஜானு, உன் பாசத்துக்கு ஈடு எதுவுமே இல்லடா. அண்ணா என்னடா இந்த குழந்தைங்க நான் வச்சுக்கிட்டோமா? வச்சுக்க. அதே என்ன என்கிட்ட கேக்கா? இல்லண்ணா உன் பிள்ளடா, வச்சுக்க. என்னமோ தெரியலண்ணே, இந்த பிள்ளைங்களை கீழே இருக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. யாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. நானே வச்சுக்கிறேன். நான் நல்லா பாத்துக்கிறேன். பால் குடிக்க மட்டும் கொண்டுட்டு வர மத்த நேரம் நானே பாத்துக்கிறேன். சரிடா, அதுக்கே பதறத. வச்சுக்க. சரிண்ணே. என்னாச்சு இவனுக்கு? கல்யாண பயம், வேற ஒண்ணும் இல்ல. அதான் அவன் விருப்பம் இல்லைன்னு சொல்றானே. பெரிய இருக்கு இவ்வளவு வலுக்கட்டாயா? ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்ல வேண்டியதா? அவன் சொன்னான்னு தெரியல. சொன்னான், ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லல. மகாதேவன் லேஸ்பட்டவரு கிடையாது. அப்பா ஒரு காரியத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்கி பண்ணுதாருன்னா என்னமோ இருக்குதே. ஏன் அப்பா என்கிட்ட இதை சொல்லவே மாட்டேங்கிறாரு? என்னவா இருக்கும்? இவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணதுல இவ்வளவு மும்முரமா இருக்காரு? அம்மா, இந்த சாரன் போய் எங்க போனா? இல்ல சாரனே, சாரன் ராஜா எங்க போனா இவன்? சாரன் ராஜா அந்த சைடு எதுங்க பேர் போனோம்? மாணிக்கண்ணே, அவன் சாரம் நிக்கனா? அவங்க இல்லடா. அப்ப எங்க போனா? எல்லாருக்கும் ஒரு வழினா இவனுக்கு மட்டும் தனி வழி. என்னமா? ஏண்டா எல்லாரும் எங்க நிக்கவ, நீ எங்க
என் வேஷத்துல முடிஞ்சு வச்சிருக்க. அப்படியே முடிஞ்சு வச்சுட்டா மாறி சொல்லி பாப்பேன். இந்த பிள்ளைங்க இங்கதான் எங்கயாவது நிப்பாமா. நல்ல பொறுப்பா சொல்லிட்டடா. இப்படிதான் புருஷனா பொறுப்பா இருக்கணும். அம்மா இருக்காதுங்க, நானே கொஞ்சம் ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்கேன். இப்படி குடும்பமே வந்திருக்க இடத்துல நீ மட்டும் தனி நின்னா மனசு குளுகுளுனா இருக்கும், சஞ்சலமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய காடு நம்ம தோட்டம் தான். ஏன் அந்த இயல் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி தோட்டம் முழுக்க போயிட்டு வரலாம். நீ பெத்த பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே லாந்திட்டு வரலாம். வந்த நேரத்துல இருந்து கையை கட்டிட்டு நின்னா வந்தான். இதுலயே தான் நின்னுகிட்டு இருக்கான். சரி போறேன். சரி தங்க பிள்ளைங்க அவன் ஜான் தூக்கிட்டு போனான். தூங்க வச்சிருப்பான்னு நினைக்க மாத்துக்க. அவன் இப்ப தூங்க மாட்டானே. முன்னால நீ தூங்க வச்சுக்கிட்டு இருந்த, இப்பதான் நீங்க பிள்ளை பக்கத்துல போறது கிடையாது. இல்லம்மா அப்படியே இரு, என்னையும் போ. ஆமால தங்க பிள்ளைங்க தூக்குறதே இல்ல. தங்க பிள்ளை இசை தங்கம் இல்ல அவன் ஜானுக்கிட்ட நின்னுட்டு இருந்தால. சரிம்மா. இசை அம்மா நீங்க இசை தடுதிலோ. ஆமா பார் நம்ம ரெண்டு மேட்ச் மேட்ச். ஆமா அப்பனா ஒரு அடி கொடுக்கணுமா? உன்கிட்ட நான் தெரியாம சொல்லிட்டேன். தெரிஞ்சு தெரியல தெரியாம தெரியல, ஆனா இப்போ நான் உங்களை அடிச்சே ஆகணுமே. துறையும் இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டு அந்த சைடு நின்னுட்டு இருக்கான். அவனை அடிக்கட எட்டுக்கிட்டு மிதி. எனக்கு ஆசைதான் மாமா, ஆனா முடிய மாட்டேங்குதே. அதெல்லாம் மிதிக்கலாம். எப்படி? நான் கூட கையில கொடுக்க. நீங்க ஐடியா கொடுத்தா சரியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அரசியல்வாதி பத்தியில நிறைய கிரிமினலா வேலை செய்வீங்க. சொல்லுங்க பாப்போம். என்னங்க என்னையே ஓட்டிக்கிட்டு இருக்க நீ? இல்ல மாமா. சிரிச்சு ஆளை கவுத்துரு. நான் சொல்ற மாதிரி பண்ணு, நானும் குப்புற வச்சு உருண்டு ஓடுவேன். ஐயோ ஐயோ அந்த கண்களை காய்ச்சி பார்க்கணுமே. எப்படி மாமா? புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இலக்க உங்களை அப்படிதான் எட்டி விதிச்சிருக்காவ. நீ போறியா? நீ கிளம்பு கிளம்பு. உனக்கு தெரியாம ஐடியா கொடுத்துட்டேன், கிளம்பு. அதான் ஐடியா கொடுத்துட்டீங்களே, இனி வாபஸ் வாங்க முடியாது. அதானே. ஆனா எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. நான் உங்களை அரசியல்வாதின்னு சொல்லல, தப்பே இல்ல பத்தியா. இவன் என்ன புகழ்ந்து பேசுவாளா இல்லன்னா என்ன ஓட்டுதாளா? குரலா பாரு. அப்படித்தான் அவியலே சொல்லுவாங்க. எங்களெல்லாம் பழி வாங்குறதுக்கே கூட்டு வந்திருக்கான். சரி இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் நீ செய்யி. இங்க பாரு, அது நானும் என் கண் குளிர பாக்கணும். அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கிய. உண்மையிலேயே இவன் என்ன ஓட்டுதாளா இல்லன்னா நமக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறாளா? அது எப்படி எனக்கு அவனுக்கு சண்டை கண்டுபிடிச்சா? இப்ப ஐடியா கொடுக்கிறது நீங்க தானே. அதான் மத்த நேரம் கெட்டிட்டு கிடப்பீல. அதான். ஆமா, அவன் என்ன திட்டான். ரைட்டு. அத நான் சொன்னேன் பத்தியில கரெக்டா தான் இருக்கும். ஆமாமா, நீ எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். சரி சரி, நான் சொன்னதை மட்டும் நீ அப்படியே செஞ்சிடணும். எட்டி மிதிக்க மிதியில அவன் இங்க வந்து விழணும். ஓகே? அதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேன். பாரு, நான் சொல்றதை மட்டும் நீ செய்யு. என்ன அவன் மட்டும் பாரு. ஏதோ நீங்க சொன்னீங்க, நான் செய்ய போறேன். ஓகே ஓகே ஹனி, ஆல் தி பெஸ்ட். நான் என்ன புனிதமான காரியமா பண்ண போறேன்? என்ன மாமா, ஆனா அரசியல்வாதி நீங்க நிரூபிச்சிட்டு வட்டீல. நான் உன்னோட கேட்கணும் பாத்துக்க. என்ன மாமா? நீ இந்த பேசுறியா எடுக்க மாட்டக்கா? அதெல்லாம் எங்க நோகடிக்குன்னு தெரிஞ்சு பேசுறியா இல்லன்னா எங்களை ஓட்டதுக்காக பேசுறியா இல்லன்னா உன் பேச்சே அப்படிதானா? ஐயோ மாமா, நான் எப்பவும் இப்படிதான் மாமா பேசுவேன். அப்போட அப்ப மனசுக்குள்ள எதுவும் இல்ல. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. ஆனா ஒண்ணு, நான் சொன்னதை நீ செஞ்சிருக்கணும். ஆமா சொல்லி நான் செய்யாம இருப்பேன். எப்படி பண்றது மட்டும் பாருங்களேன். குட் குட், கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே மாமா. மாமா நம்மள்ட்ட மேட்ச். இப்ப என்ன, உனக்கு என்ன ஒரு அடி அடிக்கணும் அவ்வளவுதானே? டா அடி. எதையும் தாங்கம் இதயம். அடித்துக்கொள். இந்த பார், என்ன அடிக்க சொல்லிட்டு கட்டை தூக்கி வச்சிருக்கா? மாமா நீங்க தான் அடிச்சுக்கா அப்படின்னு சொல்லி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னீங்க. நான்லாம் கையால் அடிச்சா உங்களுக்கு வலிக்குமா மாமா? ஏய் தோற, மேட்ச் மேட்ச்ல நீ லேசா தட்டிட்டு போறது. இப்படி பேட்டை வச்சு மண்டைய பழக்கிறது இல்ல. ஐயோ கக்கவர சிரிக்கால. என்னெல்லாம் இதுல இழுத்தனா கொன்னுறேன் பாத்துக்க. அது நீங்க ரெண்டு சண்டை போட்டுருக்கீல்ல, நான் மறந்தே போயிட்டேன். இப்பா ஒருத்தி அம்மா, இது வாக்கப்பட்டதுலாம் நானும் வாக்கப்பட்டுட்டு சீரழிதேன். வாயை மூடிட்டு போயிரு பாத்துக்க. மண்டை போலக்கண்ணா முழுந்துட்டு போ. என்கிட்ட இதை சொன்ன கொன்னுருவேன். சரிங்கக்கா, நான் நீங்க சண்டை போட்டுருக்கீல்ல, பேச மாட்டீங்கல்ல, பேசுவே நினைச்சிட்டேன் பாத்துக்கங்க. ஐயோ தோற, இங்க பாரு, அடிக்கதா இருந்தா இங்க வச்சு அடிக்காத. இல்ல மாமா, இங்க வச்சுதான் அடிக்கணும். டேய் தோற, என்ன மாமா? இப்போ நான் புருஷனை கூப்பிட்டேன். எப்பவுமே நீங்க என்ன தரன்னு கூப்பிடல, நான் என்னதான் கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டேன். சரி மாமா விடுங்க, நம்ம ரெண்டு இப்ப மேட்ச். இப்ப நீங்க மண்டே புழக்கணும் அவ்வளவுதானே? இல்லம்மா அடிக்கணும். மேட்சா போட்டா ஒத்த அடிச்சுக்கணும். அப்படியே அந்த கம்பை கொண்டா கொண்டா. ஏன் மேட்ச் மாமா என்ன கூப்பிடுறாங்க? உங்க பொண்டாட்டி கூட உங்களை மாதிரி மேட்ச் தான் போட்டிருக்காவ. ரெண்டு பேரும் சண்டை போடுங்க.
வாடா வா இங்க வா அப்பா கிட்ட வா. வா, அப்பா கிட்ட வா. டேய் வா இங்க வா. டேய் ராஜா இங்க வா அப்பா கிட்ட வா. சரோன் இங்க வா. இங்க சாரன் குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க சாரன் ராஜா குட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வா அப்பா கிட்ட வா. அம்மா மாணிக்க போங்க. அப்போ சாரன போங்க. கிங்ஸ்ன போவீங்க. அதுடா கிங்ஸ்ன போனா அவ்வளவு சந்தோஷப்படுற. அப்பா கிட்டே இரு. அடப்பாவி போய் அந்த புள்ளைய கொஞ்சம் பக்கத்துல பொண்டாட்டி நிக்கிறாள. இவனெல்லாம் இங்க வந்து கூட அவன் பேசலையே. சரோன் ராஜா வா அப்பா கிட்ட வா. வா வா இங்க வா அப்பா கிட்ட வா. என்னடா என்னடா சாரிடா அப்பா வந்துட்டேன் தங்க புள்ள. அப்பா கண்டடி சந்தோஷத்தை பாரு. அண்ணி நான் பிள்ளை தூக்கிட்டு போறேன். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. நான் கொடுத்துருவேன். அப்புறம் அந்த சின்ன பாட்டில் இருக்க மாதிரி எனக்கு கொடுக்கணும். அதே மதியம் 2 சொட்டு தான் கொடுக்கணும். அது 2 சொட்டு கொடுக்கணும். இன்னொன்னு சாயங்காலம் 3 மணிக்கு ஒண்ணு கொடுப்போமே அது 3 சொட்டு தானே கொடுக்கணும். ஆமாமா அது 3 சொட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் அவனை பாத்துக்கிடுவேன். நீங்க அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவன் இவனுக்குள்ள பாம்பஸ் எங்க இருக்குது? நம்ம கொண்டு வந்தோமே அந்த பேக்குள்ள தான் இருக்குது. சரி நான் பாத்துக்கிறேன். யோய் தங்கப்புல யோய் தங்கப்புல வா வா அப்பா கூட இருமா. சரி வா நம்ம அப்பா எல்லாரும் அங்க போவோம். வா அம்மா ஒண்ணு தேடிட்டு இருந்தா வா போவோம். விட முடியாது. முடிஞ்சா தப்பிச்சுக்கா. எனக்கு வேலை கிடக்கு. விடுங்க சொன்ன. என்னடி ரொம்ப தயக்கிட்டு இருக்க? எனக்கு வேலை கிடக்கு என்ன விடுங்க. இதுவும் வேலைதான். எனக்கு வேற வேலை கிடக்கு. இந்த வேலையை முடிச்சுக்கலாம். என்ன விடுங்க. என்ன மூஞ்ச தட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்க? எனக்கு வேலை கிடக்கு என்ன விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. சண்டை போட முடியாது. இது ஒண்ணு வீடு இல்ல புரியுதா? அவன் இப்ப சண்டை போட கூட தூக்கிக்கலையே. கொட்டி பிடிக்கதான் தூக்கி வச்சிருக்க. என்ன விடுங்க சொல்றேன். யாரும் என்ன கட்டி பிடிக்க வேண்டாம். நான் பிடிப்பேன். எனக்கு இப்போ கட்டி பிடிக்கணும். என் பொண்டாட்டியும் நான் கட்டி பிடிக்கணும். பொண்டாட்டி இப்பதான் தெரிஞ்சது. என்ன விடுங்க. அதுக்கு தான் யாரும் மன்னிப்பு கேட்டல. பரவாயில்லடி. மன்னிப்பு கேட்டா சரியாயிரும். அடிச்சது மறந்துடும் பொழுது. என்ன விடுங்க. சரி காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். போதுமா? எனக்கு வேலை கிடக்கு என்ன விடுங்க. முடியாது வா அந்த சைட் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். வா எனக்கு இங்க வேலை இருக்குது. பிள்ளைய வேற பாக்கணும் விடுங்க. தெரியும் கிங்ஸ் இங்க போயிட்டான். இனி வரமாட்டான் எனக்கு தெரியும். இனி மறுநாள் காலையில பிள்ளை கொடுத்து தருவான். பிள்ளைய பத்தி பிரச்சனை இல்லை. அவன் அதுக்கு தான் வாங்கிட்டு போனான்னு எனக்கு தெரியும். சரி வா கூடாரத்துக்கு போலாம். வா இங்க பாருங்க பொண்ணு கொடுக்கறவள இங்க தான் நாட்டிட்டு இருக்காங்க. அசிங்கமா போயிடும். என்ன விடுங்க. அவளை பத்தி எனக்கு என்ன போகுது? வா யார்கிட்ட பேச வேண்டாம் விடுங்க. வேற எதுக்கும் கூப்பிடல. பேசணும் நிறைய பேசணும். வா சாரி இல்ல நான் போறேன். கெஞ்சி கேட்கறேன். வா என்ன விடுங்கன்னு சொன்னேன். யாராவது பாத்துறாங்க. பெரிய மாமா வேற இங்க தான் நாட்டிட்டு இருந்தாரு. என்ன விடுங்க. அப்பா தானே அவர் பார்த்தாருன்னா சந்தோஷமா இருக்கட்டு போயிடுவாரு. மாமா இல்லையா? இந்த ஒண்ணுக்கு தான் தெரியும். ப்ளீஸ் வா. இங்க பாருங்க. நீ எப்பவுமே நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னதான் கோவத்தாவா இருந்தாலும் நீ பொண்டாட்டியா தான் நடந்துகிட்டு இருக்க. அதனாலதான் உண்மையில ஒரு மரியாதை இருக்கு. விடுங்க. யாராவது வந்துருப்பாங்க. என்ன விடுங்க. யாராடி வர போறா? பேசுற பேச்சல மறந்து போச்சா என்ன? நான் போறேன் விடுங்க. அதுக்கு தான் சாரி கேட்டுட்டேன்ல. ஆமாமா சாரி கேட்டால சரியா போயிரும் பாருங்க. மரியாதை விடுங்க சொல்லிட்டேன். நான் போறேன். என்ன விடுங்க. இல்லடே அந்த சைடு போலாம். வா அதான் உங்களுக்கு வேற ஆள் இருக்குதே. கொல்லுங்க. உன்னை தவிர இந்த மனசு யாரு எவனையும் பார்க்காதே. ஆமா போங்க. யாரும் பேச வேண்டாம். சத்தியமாடி நான் பாரு
நான் டென்ஷன்ல சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி எனக்கு வேற எந்த ஈர புத்தி எல்லாம் வராது. என் குடும்பத்துக்கே வராது. எனக்கு பொட்டி எப்படி வரும்? பாரு, உன்னை தவிர யாரையுமே பார்த்தது கூட கிடையாது. அந்த யாரையும் பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கும்னு நான் பக்கத்துல கூட போயிருக்க மாட்டேன். நீ பிள்ளை நான் பார்த்து பேசாத சொல்லிட்டேன். சாரன் கவின் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்லிட்டானுங்க. அவன் வேலைக்கு போட்டு கொடுத்துருக்கான். சத்தியமா சொல்றேன். அவனை அடிச்சிருக்கா கோத்து சொல்லிருக்கா. எப்படி சும்மா சொல்லுவா? நீ மறுபடியும் சாரன் கவிட்டாலும் கேட்டு பாருடி. அவனுடைய உண்மை சொல்லுவானுங்க அப்படி இல்லன்னு. இல்ல, என்கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிட்டானுங்க. இனிமே என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். காலை வந்து சொல்லி எடுங்க போய் சத்தியமா இல்லடி. இவன் என்ன நம்ம இருக்கா? மூல என்ன பண்ண? காடுதான் பையன் ஒளிய காடுத்திர வேண்டியதான். இது ஒண்ணு நல்லதா இருக்கு. ஓய், இந்த வா அரிசி போவா. நல்லதா இருக்கு. தொட்டு பிடிச்சு ஆடுது. ஆமா, என்ன விடுங்க சொல்லிட்டேன். நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. அம்மா சொல்லிட்டாங்கடி. ஆமாமா, மனசுல ஏன் கோட்டை ஆசை வச்சுக்கிட்டு நடிக்கா. உதட்டு மட்டும் சொல்லுவே, உள்ள சொல்லலையே. எத்தே எனக்கு முத்தம் கொடுக்க மாட்டேக்காவ, எத்தே எனக்கு கொஞ்சம் மாட்டேக்காவன்னா இப்ப அவன் அத்தனையும் பண்ணதுக்கு நிக்க ஓடுதா. ஆமாமா, அப்படியே அந்த தசை பக்கமா போயிருங்க. ஜானியா என்னை ஏடத்தே பார்க்க மாட்டேக்கான்னு இப்பதானே தெரியுதே. குடும்பத்துல இவ்வளவு ஒற்றுமையா இருந்தா அவனுக்கு குடும்ப பாசம் தான் வரும். மாமியாரு மருமகானே என்ன இவ்வளவு ஒற்றுமையா இருக்காளுங்க. மாமியார் என்ன மருமக சந்தோஷமா இருக்க நினைக்கதோ, மருமக என்ன மாமியார் சந்தோஷமா இருக்க நினைக்கதோ. இப்பெல்லாம் இருந்தா இந்த குடும்பத்துக்குள்ளேயும் வர முடியாது, ஜான் மனசுக்குள்ளேயும் போக முடியாது. அதான் இந்த ஜான் எடுத்து பார்க்காம இருந்திருக்கான். அவனுக்கும் பயம் வரும்ல. என்ன அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா தான் ஒரு குடும்பமே இருக்குதே. ஐயோ, நான் நினைச்சதை விட இந்த குடும்பம் வேற மாதிரி இருக்குதே. ஏதோ காட்டு மாண்டி பயிலுக, காட்டுக்கு ஒன்னா கடப்பானுங்க நினைச்சேன். சும்மா குடும்பம்னு பேருக்கு இருக்கானுங்க நினைச்சேன். இவனுங்க வெளியில தான் அப்படி தெரியானுங்க. உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நீ வேற நான் வேறன்னு கிடையாது. இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கானுங்க. இதுதான் இவனுக்கு பலனா இருந்திருக்கேன். இதுதான் இவனுக்கு பலம். இத்த உடைச்சிட்டோம், ஜான் நமக்கு கிடைச்சிருவான். அவனை விடாதீங்க டேட்டா, அவனை விடாதீங்க. யாரு கிடக்கத பாரு ரெண்டும். என்ன தங்கப்புல? ஏங்க எங்க ரெண்டத்தை வச்சிட்டு நீங்க எந்திரிச்சிருங்க பாப்போம். எந்திக்கவே முடியாது மாமா. ரெண்டுக்கும் போட்டி போறாங்க. நல்லா வச்சு அவக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க பாரு. எப்படி இல்ல பிள்ளைல புடிச்சுக்க. நான் விழுந்தாதான் உண்டு. இல்ல லாட்ட நினைச்சாத. பிள்ளைல கொஞ்சம் சிக்கன் புடிச்சுக்க. அவளுக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லன்னு உட்கார்ந்துக்க இடத்த பாத்தியா? நான் தெரியாம உதிச்சுக்கிட்டேன். ஏமா அங்க இருந்து நாலு சும்மா உட்கார்ந்துருக்கானுங்க பாரு. இதான் நல்லா இருக்கு. அப்படி ராணி. ஆமா பாத்தியா, என்ன சகமா இருக்கு பாத்தியா? இதுதான் ராஜத் பகத்சிங் மாதிரி அடி கம்பீரமா உட்கார்ந்திருக்கோம் பாத்தியா? இருக்கும் நீ இருக்கும். ஏமோ என் பொண்டாட்டி என்னால பார்த்து வந்தா தெரியுமா? அவன் சாம கிட்ட தான் உங்களுக்கு வந்திருக்கா. அவனை அடிக்கிறதுக்கு மட்டையை தூக்கிருக்காமா. மட்டையை தூக்கிட்டாங்களா? ஆமாடா, மேட்ச்னு சொல்லிட்டு மட்டையை தூக்கிருக்கா பாத்துக்க. அண்ணன் விட்டா வச்சா எங்க இந்த கொஞ்சத்துக்கு முன்னாடி வரட்டிட்டு அடைஞ்சான். அதுக்குத்தான் இங்க வந்து அடைக்கல புகுந்திருக்கா. எப்படி அடிச்ச? எங்க அதுக்குள்ள மாமா மட்டையை பிடிங்கிட்டாவல. தப்பிச்சு ஓடி வந்துட்டா. அதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? ராணி என்னங்க கொஞ்சம் இறங்கிக்கிட்டியாமா? இசை இறங்கட்டும், அதுக்கப்புறம் நான் இறங்குவேன். நான் இறங்க மாட்டேன். இன்னைக்கு துற மாட்டிட்டான் மாமா. என்ன தங்கப்புல? என்னங்க என்னடி அந்த பையன் இருக்கட்டா? தங்கப்புல இங்க வா. வேண்டாம், நான் வர மாட்டேன். அவன் இருக்கட்டும்டா விடு. அடுக்கலனே அவ கொஞ்சம் தூங்கலாம்ல. தங்கப்புல இங்க வா. சரி வா, மாமா எனக்கு ஏதாவது சாப்பாடு விட்டு விட்டேன். அப்படியா? இல்ல இப்பதான் நான் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டா சொல்ல வேண்டியது. நான் வந்து சாப்பிடல நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் நான் ஊட்டி விட்டேன். தங்க புரியல. இங்க பாருங்க பாருங்க பாரு. அப்ப பாருங்கடா, எங்க பாருங்க பாரு. இசை அங்க பாரு. உன் பையில சிரிக்கானு பாரு. அம்மாட்டி உன்னை பார்த்தா சிரிக்கானுவ. எம்மோ சீக்கிரம் என்ன தூக்குங்கன்னு சொன்னா போய் தூக்கிட்டி. பாதவத்தி பாப்போம், நீ பஸ்ட் இறங்குதியா நான் பஸ்ட் இறங்குதேன்னு. இல்ல இல்ல, அவன் உன்னை பார்த்தா சிரிச்சான் தெரியுமா? அவனுக்கு நான் அம்மானே தெரியாது, நீதான் தெரியும். நீ போய் தூக்கு பாப்போம். நான் அடிக்கடி போய் நான் தான் அம்மா அம்மான்னு சொல்றது தப்பா போச்சு பத்தியா? உன் மௌன இப்ப என்ன பார்த்து பார்த்தே சிரிக்கானுவ. அதான் சொல்றேன். இப்ப போமா, போய் உன் பிள்ளைல தூக்கமா போமா. இப்போ அலெக்ஸ் மாமா கிட்டே இருக்கட்டா. நான் இறங்க மாட்டேன். 1 2 3 சொல்வேன், அதுக்குள்ள நீ இறங்கணும். இசுக்கு நீ இறங்க, நான் இறங்க மாட்டேன். இது ஏன் மாமா? எனக்கும் தான் மாமா. அதான் ஏற்கனவே சொன்ன, நீ சிக்கிட்டனே. தங்கப்புல இங்க வா, மாமா கிட்ட வா. பாப்பா பெரிய மாமா கூப்பிடாம போமா. ஒன்னு தான் கூப்பிட்டாவ. இல்ல ஒன்னதான் கூப்பிட்டாவ.
என்ன ராணிமோ போவேன் உடனே செல்லமோன்னு கூப்பிடுவாங்க பெரியவள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காள ஆமா தங்க பிள்ளைங்க வாயா நான் மாட்டேன் இருங்க இப்ப ரெண்டு பேருக்கு போட்டி நீ முத இறங்குறியா நான் முத இறங்குதா ராணி இறங்குதவி அவுட்டு போலுக்கு இன்னைக்கு துறப்பாடு சட்னி தான் தங்க பிள்ளை அப்ப பாரு என் தங்க சிரிக்காட என் தங்க பிள்ளை என்ன அழகா சிரிக்கும் தங்க பிள்ளை ஏமா அவளுக்கு சளியில பிடிச்சதான் இருப்பாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தண்ணி பக்கத்துல கிடக்குது பிள்ளைக்கு சளி பிடிக்கும் இல்ல அவளுக்கு இப்ப சளி பிடிக்க கூடாதுல ஆமாமா ஈஸி தங்க வா வா மடல உட்காரு ராணி நீ இறங்கதான் இறங்குவா இறங்கு என்னங்க அவளுக்கு சளி பிடிக்கும் நீ இறங்கதான் இறங்குவா சரி நான் என் மடியில உட்கார போறேன் ஆமா தங்க பிள்ளை வா அம்மா கிட்ட உட்காரு சளி எதுவும் பிடிச்சிருக்கான்னு பாப்போம் கண்ணு கத்துமா பாருண்ணே இருல குளிர்ந்த இடமா இருக்குல்ல அதான் சளி எதுவும் பிடிச்சிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல உடனே பாருங்க இரு பேக்ல மருந்து இருந்துச்சு எடுத்துட்டு வரேன் செக் பண்ணிக்கிட்டேன் வா உட்காரு டீ பத்தியா நான் தான் சவுச்சேன் பத்தியா நான் தான் சவுச்சேன் இல்ல டீ நான் தான் சவுச்சேன் அங்க உட்காந்து சண்டே பாரு தங்கப்பில ஆனு அவளுக்கு லேஸ்னாலே இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு தெரியும் கொஞ்சம் கண்ணு கத்துமா பாருடா ஒன்னும் செய்யாதுங்க அப்பையோட விளையாண்டுதான் இருக்கா ஒன்னும் செய்யாது ஏண்டி மறந்துட்டா என்ன ஒன்னு பயந்து போயிருக்கு புள்ளைய செத்து பொழைச்சு வந்திருக்கா ஏன் நல்லா பாருல பாக்குறேன்ப்பா ஐயா சீக்கிரம் பாருங்க அண்ணா வேற ஏதாவது வாங்கிட்டு வரணும் ஒண்ணு இல்ல அதே சொன்னேன் இங்க வேண்டாம் வேற இடத்துல உட்கார ஒண்ணு யார் கேட்டா ஒன்னும் செய்யாதுடா விடுங்க கண்ணு கட்டு இசை நீ ஏமால உட்காருதியா அப்புறம் நான் தோத்துட்டேன்னு நீ சொல்லுவ நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா இவா ஒருத்தி எப்ப விளையாடனே தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்கா என்னத்த சொல்ல என்னங்கம்மா ரெண்டு சின்ன பிள்ளை தானே கண்ணு கட்டு இசை கண்ணதான் கட்ட சொன்னவ எனக்கு தெரியுமே நான் சொல்லிதான் நீ செஞ்ச கண்ணியாசம் வந்து போயிருக்கு டே அலெக்ஸே அண்ணா நான் ஒரு மெடிசன் எழுதி தரேன் கீழே மெடிக்கலுக்கு போ மெடிக்கல் போய் வாங்கிட்டு வா என்ன சொல்ல இல்லம்மா இங்க 2 சீசன் இன்னும்ல லைட்டா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும் எல்லாரும் வாங்கிட்டு வந்துரு நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன் நானும் வரட்டா இல்ல எல்லாரும் போகக்கூடாது அலெக்ஸே நீயும் அவன் மாணிக்கமும் போங்க சரிங்கப்பா இல்ல இரு நான் எழுதி தரேன் நீ புள்ளைய கொண்டுட்டு போற புள்ள ஏன்தான் இருப்பான் அண்ணே புது அவதாரம் எடுத்திருக்கான் புள்ளைய யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது ஏன் புள்ள இல்ல உன் புள்ளதான் அதுக்காக கீழே போகும்போது கொண்டுட்டு போற அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிட்டுதான் இது அவன் யார் கட்டாலும் புள்ளைய கொடுக்க மாட்டான் இல்ல அப்பா கிட்டே புள்ள இல்லப்பா அவன் யாருக்கிட்டையும் சேர மாட்டான் நானே பாத்துக்கிட்டேன் பாரு புள்ளைய புள்ள இல்ல தங்க புள்ள இல்ல என்னம்மா எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க ஐயா சரிண்ணா சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன் நாலஞ்சு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து துடிச்சிடாதடா 4 தானே வாங்கிட்டு வரேன் எனக்கும் சரி வாங்கிட்டு வரேன் அவன் அழுதானோ இல்ல அவன் அழவே மாட்டான் நான் பாத்துக்குவேன் சரிண்ணா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஒருவேளை இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குமோ என்ன தங்கப்புல என்ன அவ தேனி இஷ்டத்துக்கு தின்னா நான் கூட குறைய தின்னு எனக்குலாம் வேண்டான்னு சொன்னேன் இவதான் நிறைய சாப்பிட்டா அதனால எதுவும் ஆயிருக்காதே அப்போ ஒண்ணும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல தேன் சாப்பிட்டியாமா எக்கச்சக்கோ என்ன அது கொஞ்சம் முள்ளுல விழுந்துட்டு நெட்டி ஆமா கர முள்ளுல விழுந்துட்டு ஓகே அதான் இன்ஃபெக்ஷன் இருக்குது சரி அப்ப ஒண்ணும் செய்யாது இல்ல தொர இல்லம்மா அவ தேனை கீழே போட்டு சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அதான் லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கு வேற ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் செய்யாதுல்ல இல்லம்மா இப்போ வந்து கொடுத்துருவேன் சரியாயிரும் தங்கப்புல தலையில வலிக்காமா இல்ல மாமா நான் இறங்க மாட்டேன் சரியா என்ன இறங்கண்டா தங்கம் நீ மாமா வண்டியில உட்காந்துக்கா எங்கண்ணா நீயும் தாண்டி எம்மோ என் தங்கப்புல இருக்கு அழக பாரு நான் லட்டிச்சவன் கொண்டு வந்திருக்கேன் சரி நம்ம அந்த சைடு போயிரும் மாமா நாங்க ரெண்டு பேரும் விளையாட போறோம் அடி வா போயிரும் வேணாம் நீங்க இரு என்னங்க நாங்க விளையாட போறோம் ஆள விடுங்க இங்க பாரு வேண்டாம் நான் சொன்ன கேளு கொஞ்ச நேரம் அடி வா இல்ல ஒண்ணும் இல்ல நான் புள்ள மடி கேட்கக்கூடாதுன்னு கேட்கல என்னாச்சுல என்ன எதுவும் இல்லலண்ணே அதான் இப்ப ராணி சொன்னால தேன் நிறைய சாப்பிட்டானே அதனால இல்லப்பா அதனால எல்லாம் ஒண்ணு இல்ல அது லைட்டா தொண்டையில போய் கரகரப்பு உண்டாயிருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல அது நல்ல மருந்துதான் ஆனா அதிகமா சாப்பிட்டுருக்கான் அதனாலதான் அது சரி அவளை இனி விரும்பி சாப்பிட மாட்டாள எப்படி தேனை அவ்வளவு சாப்பிட்டுருக்கா எங்க ஜானு பார்த்த பார்வை அண்ணன் என்ன பண்ணா அண்ணே அந்த பனைமரத்துல இருந்து ஒரு பனைமரம் வந்துச்சுண்ணே சரி அது நல்ல செங்காய் பழம் அதை கற்பட்டி காய்ச்சி அதுல முத்தி கொடுத்துட்டு இருந்தான் அப்புறம் தேன் கிடைச்சது அவ தேன்ல முத்தி சாப்பிட்டு இருந்தா சரி அப்போ ஒண்ணு செய்யாது பணமா நல்ல பழம் தானே செக் பண்ணி கொடுத்துல அப்படி
யார் கொடுத்துருக்கான், எப்படி கொடுப்பான்னு தெரியாது உனக்கு. அப்போ ஒண்ணும் செய்யாது. இவன் போயிட்டானோ? அண்ணன் இப்பதான் பைக்க தூக்கிட்டு போனா. அப்ப மருந்து தேவைப்படாடா. என்ன பண்ண? இருக்கட்டும். எனக்கு என்னமோ என் தம்பி நாளைக்கும் போற மாதிரி தெரியல. அவன் எதுக்காக எங்க கூட்டு வந்திருக்கானு தெரிய மாட்டேங்குது. வேலையும் நடந்த மாதிரி தெரியல. என்னப்பா சொல்றீங்க? நான் அவன்கிட்ட கேட்டா இப்ப என்ன அவசரம் இருங்க அப்படிங்க. எனக்கு என்னமோ அவன் நாளைக்கு நம்மள விடுற மாதிரி தெரியல. அவன் எதுக்கு கூட்டு வந்திருக்கானு தெரிய மாட்டேங்குது. இப்போ உண்மைதான், அப்பா நம்மள கூட போட சொல்லியிருக்காரு. அப்ப அதான் கிங்ஸின் கட்டிட்டு கிடக்கனால. ஆமாமா, அதான் கிங்ஸன் கட்டிட்டு கிடக்கான். அதுவும் எல்லாரும் ஒன்னாதான் தங்கணுமா, தனித்தனியா தங்க கூடாதான். இல்ல அவளுமா மொத்தம் 2 கூடாதான். அவங்களுக்கு தனியா நமக்கு தனியா, அதனால ஒரே இடத்துலதான். இல்ல புள்ளைய குட்டி வச்சுட்டு எப்படி காட்டுக்குள்ள? ஏமா இது நம்ம காடு, ஈ காக்கா கூட வர முடியாது. அம்மா அந்த பயம் இல்லம்மா, இது நம்ம காடு, நம்ம தோட்டம், எவனும் வர முடியாது. அது கண்ணு கிங்ஸன் ராஜாலாம் கூட இருக்கான். இன்னொன்னு இந்த காட்டுக்குள்ள அப்படி லேசா யாரும் வர முடியாது. எதுக்காக ஊருக்குள்ள இருந்து நம்மளே இங்க கூட்டிட்டு வந்தான்? அதானே அப்ப இருக்குன்னு கூட்டு வந்தாரு. பொங்கல் வருது, பொங்கல் முடிச்சுட்டு போலாங்க. பொங்கல் ஊருக்குள்ள தானே வைக்கணும். சரி விடுங்கப்பா, அப்பா ஏதாவது செஞ்சாருன்னா காரணம் இருக்கும், பாத்துக்கலாம். சரி அவன் வாங்கிட்டு வரட்டும். இப்படி சொல்லியிருந்தா நான் முக்கியமானதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருப்பான்லப்பா. அதே கடை காணலடா, போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட போறாருங்க. சரிங்கப்பா. போய் பாக்கியம் என்ன பாக்கியம் சாரண்ணே ஓடட்ட அடுத்து எம்மோ இவனுக்கு வேற எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு போகல நினைச்சு. அவனை மட்டும் நீ எதுவுமே சொல்லாத, நான் நல்ல பையன். இவன் ஏலே வந்தேன்னு வச்சுக்க, என்ன அங்க வாங்கல நம்ம கபடி விளாடலாம் அப்படியா? ஆமாடா, ரொம்ப நாள் ஆச்சுல விளாண்டு. சரிடா, அப்ப எல்லாரையும் கூப்பிடு, எல்லாருமே சேர்ந்து கபடி விளாடலாம். எப்போ நீங்க வரீங்களா? கபடியா பாக்கியா, நாங்க விளாடட்டுமா இங்க விளாடட்டுமா? அவஸ்தையே கிடக்கும் இந்த மனுஷனுக்கு. புள்ளையில இருக்கானவள கொஞ்சமாவது வெக்க இருக்கான்னு பாரு. எப்பா சரிடா சரிடா, அவன் வாரேன்டா. வாட போலாம். சரிங்கண்ணா, இதெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கும். சீக்கிரமா இல்லைண்ணா, அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். சீக்கிரமா. சரிங்கண்ணா. அவன் முன்னாடி நாம அழுதுடக்கூடாது. அவன் முன்னாடி நம்ம அழுதுடக்கூடாது. அண்ணா எப்படி இருக்கான்னு கேளுங்கண்ணா. டேய் நம்ம வெளியில வந்திருக்கோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சிட்டு இருப்பாரு அப்பா. அவரை பத்தி தெரியும்ல. நாம அப்படி ஒண்ணு சுதந்திரமெல்லாம் வெளியில வரல. நம்மளை கண்காணிக்கிறதுக்கு எப்படி ஆட்கள் அனுப்பியிருப்பாரு. பாரு, வேண்டாம் சொன்னா கேளு. யார் வேணா நம்மளை கண்காணிக்கலாம். சீக்கிரம் எது வா. சரிங்கண்ணா. டேய் புள்ளில் வேற கார்க்குள்ள இருக்குது, சீக்கிரம் வாடா. டேய் இதை பார்க்காதடா, மனசு கஷ்டமா இருக்கும். அதை மறந்துரு, உனக்கு இல்லைன்னு ஆகி போச்சுல. பெரு என்ன வாடா.